தடுமாறிட்டே இருப்போம். தடுமாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முன்னுக்கு முரணா இயங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நெருப்பு அப்படிங்கிற மூலப்பொருள் நம்ம இரைப்பைக்கு சரியா கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, வாழ்க்கையில கோபம் வருது, பயம் வருது, துக்கம் வருது. அதே சமயம் கவலை உருவாகுது. அதேபோல நமக்கு அவசரம், ஆத்திரம் இது மாரி என்னன்னா மத்தவங்கள துன்புறுத்தக்கூடிய நம்ம இன்னைக்கு ஒருத்தர் மேல பொறாமைப்படுறோம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஆசைப்பட்டு அது கிடைக்காம ரொம்ப மனசு விட்டுறோம் அப்படின்னா, அது இன்றைய படக்கூடிய பொறாமை என்னன்னா நாளைக்கு வியாதியாக மாறும். எப்படி அப்படின்னா, பொறாமை அப்படிங்கிறது என்ன மூலகம்? நெருப்பு மூலகம். இதன் காரணமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த பொறாமையின் காரணமா அவங்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மனசுல நினைக்கிறோம். நினைக்கும்போது என்னன்னா, அந்த பொதுவாவே மனம் அப்படிங்கிறது நிம்மதி, அமைதி அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கும். நம்ம எப்ப இத விட்டுட்டு பொறாமை அப்படிங்கிற போறோம், நெருப்பு மனசுல நெருப்புங்கிற மூலப்பொருள் உருவாயிரும். பொதுவாவே குளிர்ச்சி அப்படிங்கிற இதுதான் நம்ம நெருப்பா இருக்கும். அதாவது ரொம்ப சூடாவும் இருக்காது, ரொம்ப கூலிங்கா நடுநிலைமையான குளிர்ச்சி அப்படி நிலையில இருக்கும். எப்ப நம்ம பொறாமை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போறோமோ என்ன ஆகும்னா, அங்க நெருப்பு பற்றிக்க ஆரம்பிச்சுரும். அந்த பொறாமையின் காரணமா என்ன ஆகும் அப்படின்னா, பொறாமை காரணம் பெருமை. பெருமைக்கு என்ன இதுன்னா, அந்த மாரி ஒரு நிலைய நான் அடையணும். எனக்கு கிடைக்காத ஒரு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த பொறாமையின் காரணமா தீ உருவாகி என்னால நமக்கு கவலை உருவாகும். ஒவ்வொரு நோயா உருவாக ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொரு நோயின் அடிப்படை காரணம் என்னவான்னா, பொறாமை அடிப்படை காரணமா அமையுது. ஏன் அப்படி அமையுது அப்படின்னு சொன்னா, அந்த அந்த அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம அடைய நினைக்கிறோம். அப்ப அடைய நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வாழ்க்கையில கோபம் வருது, பயம் வருது, துக்கம் வருது. அதே சமயம் கவலை உருவாகுது. அதேபோல நமக்கு அவசரம், ஆத்திரம் இது மாரி என்னன்னா, மத்தவங்கள துன்புறுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த பொறாமையின் காரணமா உருவாகுது. பொதுவா வீட்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் இருப்பாங்க. அண்ணன், தம்பி இருப்பாங்க. பொறாம இருக்கும், சண்டை போட்டுக்குவாங்க. சின்ன குழந்தைகளே அந்த பொறாம இருக்கும். நீ பெரியவனா, நான் பெரியவனா, அவங்களுக்கு மட்டும் அது பண்றீங்க. பொதுவா ஒரு ஜாப்ல பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில எல்லாத்துலயும் இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒரு பிரதானமா இருக்கு. இதுக்கும் நோய்க்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, எப்ப நம்ம பொறாமப்படுறோமோ என்ன ஆகும்னா, நம்முடைய உயிராற்றல் ரொம்ப குறைஞ்சிரும். பொதுவாவே இயற்கை ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்த குடுத்துருச்சு. அது இயற்கை தான் அவருக்கு குடுத்துச்சு. அவருடைய தனிப்பட்ட திறமையின் காரணம் அவர் பெற்றுக் கொள்ளப்படல. அப்ப நம்ம ஒருத்தர் மேல பொறாமப்படுறோம் அப்படின்னா, நம்ம இயற்கை மேல நம்ம என்ன பண்ணணும்னா, அது மேல பொறாமப்படுற மாரி. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேர சிகிச்சை பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது அவர பார்த்து நம்ம பொறாமப்படாம, அவர் 1000 பேர பார்க்கல. இயற்கையா அவர பார்க்க வச்சிருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அவர் மேல பொறாம வராது. இதே அவர் பார்க்குறாரு அப்படின்னா நமக்கு பொறாம வரும். அந்த பொறாமையின் காரணம் என்ன உருவாகும்னா, நமக்கு மனசுல என்ன இப்படி நம்மனால முடியலையே! தாழ்வு மனப்பான்மை வரும். இல்ல அப்படின்னா, அந்த நிலைய நம்ம அடையணுங்கிறதுக்காக போராடுவோம். அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியான நபர்கள். இந்த பொறாமை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நம்முடைய நெருப்பு மூலமான இதயம், சிறுகுடல், தேக வெப்ப கட்டுப்பாடு அதே மாரி நம்முடைய பெரிகார்டியம், இதய மேலுறை இந்த மாரி உறுப்புகள என்ன பண்ணும் அப்படின்னா அ ஒரு சமநிலை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். இப்ப என்ன ஆகும்னா, இதிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய நிலம் பாதிக்கப்படும், காற்று மூலகம், நீர் மூலகம் ஒவ்வொரு உறுப்புகளா பாதிச்சுட்டே வரும். அப்புறம் இன்றைய பொறாமை என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாவே இதய மேலுறை அப்படிங்கிறது நம்ம உறுப்பா எடுத்துக்கொள்ள முடியாது. அது இதயத்துக்கு மேல இருக்க ஒரு உறையா நம்ம சொல்றோம். அது உறுப்பா இல்ல. தேக வெப்ப கட்டுப்பாடு ஹீட் என்ன ஆகும்னா, இடம் விட்டு இடம் மாறும். உடம்புல எல்லா உறுப்புகளையும் தேக வெப்ப கட்டுப்பாடு என்ன பண்ணுதுன்னா, ஹீட்ட சரி பண்ணி குடுக்குது. அப்ப என்னன்னா, நமக்கு இந்த பொறாமையின் காரணமா என்ன ஆகும்னா, நம்ம ஒவ்வொரு நிலைகளையும் தடுமாறிட்டே இருப்போம். தடுமாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முன்னுக்கு முரணா இயங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெருப்பு அப்படிங்கிற மூலப்பொருள் நம்ம இரைப்பைக்கு சரியா கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளோட ஜீரணம் சரியா இருக்காது. ஒரு பாத்திரத்துல எப்படி ஹீட் இருந்தா தான் நமக்கு அந்த பொருள் வேகுமோ, அதேபோல எப்ப இந்த நெருப்பு நமக்கு சரியாம இயங்கலையோ, இப்ப நுரையீரல் சரியாம நமக்கு நெருப்பு இல்லன்னா என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்கு. சளி பிடிச்சதுன்னா சளிய உருக்குறதுக்கு நெருப்பு மூலப்பொருள் அவசியம் தேவை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நெருப்பு மூலப்பொருள் அதிகமாவும் என்னன்னா, அந்த நுரையீரல்ல எனர்ஜி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தோல்ல வறட்சி ஏற்படும். இது மாரி அந்த நெருப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்கமும் நமக்கு ஒவ்வொரு மூலத்த பாதிக்கக்கூடியதா இருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் பொறாமையா இருக்கு. இப்ப யார் யாருக்கு பொறாமை இருக்கோ என்ன பண்ணும் அப்படின்னா, பொறுமையா இருந்தோம் அப்படின்னா, அந்த பொறாமையில ஒவ்வொருத்தரும் வெளிய வந்துரலாம்.